ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி யாரோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நாமதேவருடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன சொன்னார், உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை அப்படின்னார்ல, அதே மாதிரி நம்மளுடைய நாமதேவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விட்டலனுக்கு அடிமை. போட்டி போட்டுக்கிட்டு விட்டலன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம். சரி, இந்த நாமதேவரோட கதை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பண்டரிபுரத்தில் தாமா செட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தையல் கடை வச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு விட்டலன் மேலே ரொம்ப பக்தியாம். அவர் தினமுமே தன்னுடைய மனைவி கையால் சமைச்ச உணவை எடுத்துகிட்டு போய் விட்டலனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வருவாராம். இதெல்லாம் அவங்களுடைய பையன் நாமதேவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்பா டெய்லியுமே கோவிலுக்கு போய் இந்த விட்டலனுக்கு பூஜை செய்கிறாரே, நாமளும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சான். ஒரு நாள் அவர் பாண்டுரங்கக்கிட்ட சொல்கிறாராம், எனக்கு உனக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா ஒரு நாள் வெளியூர் போகிற வேலை வந்துருச்சான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நாளையிலேருந்து நான் ஊருக்கு போயிட்டேனாக்கா பாண்டுரங்கனுக்கு யாரும் சாப்பாடு வைக்க மாட்டாங்க, நீயே போய் பாண்டுரங்கனுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடு அப்படிங்கிறாரு. உடனே நாமதேவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி, நாம் இனிமேல் இந்த விட்டலனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரும் அவங்க அப்பா ஊருக்கு போனதுமே அம்மா செஞ்ச சாப்பாட்டை எடுத்துகிட்டு விட்டலனை பார்க்குறதுக்காக போகிறாரு. போன உடனே குழந்தைக்கு எப்படி தெரியும், ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, உள்ளார அவங்க எப்படி நைவேத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாதுல்ல. இவர் என்ன பண்ணார், கொண்டுட்டு போய் விட்டலங்கிட்ட வச்சுட்டு, விட்டலா நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. விட்டலம் வரவே இல்லை. உடனே கூப்பிட்டு பார்க்குறாரு, வரவே இல்லை. எங்கள் அப்பா உனக்கு சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் நீ சாப்பிட்றல, நான் கொடுத்தா மட்டும் ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற, நீ சாப்பிட்லன்னா எங்கள் அப்பாவுக்கு கோவம் வரும், நீ உடனே வா அப்படிங்கிறாரு. ஆனாலுமே விட்டலம் வரவே இல்லை. உடனே இவருக்கு ரொம்ப கவலையாயிடுது. உடனே அங்கே இருக்கிற கோவில் செவுத்து மேலே ஏறி நின்றுக்கிறாரு. நீ இப்போ வரல அப்படின்னாக்கா நான் இங்கேருந்து குதிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் குதிக்க போகும்போது விட்டலன் நாமதேவா நான் சாப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லி உடனே உட்காந்து நாமதேவர் கொண்டுட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாரு. நான் விட்டலன் சாப்பிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இவர் வீட்டுக்கு ரொம்ப குஷியாக போகிறாரு. அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் கொண்டுட்டு போய் கொடுத்ததுமே விட்டலன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ குழந்தை சும்மா சொல்கிறான், பசியில் சாப்பிட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து 3 நாளும் இப்படியே தான் நடக்குது. அவங்க அம்மா கேட்டாக்கா விட்டலன் சாப்பிட்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவை என்ன பண்ணுறாங்க, நாமதேவருக்கு தெரியாமல் அவங்க பின்னால் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நாமதேவர் கூப்பிட்ட உடனே விட்டலன் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்த நாள் நாமதேவரோட அப்பா வராரு. வந்த உடனே நம்ம பையன் கொடுத்ததுமே விட்டலன் சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னதுமே அவரும் நம்பவே இல்லை. உடனே அவரும் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே விட்டலன் நாமதேவர் கொடுத்த உணவை சாப்பிட்டதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு பிஞ்சு குழந்தை மனசார விட்டலனை சரணடைஞ்சு கூப்பிடும்போது விட்டலன் சும்மா இருப்பாரா, உடனே ஓடி வந்துட்டார். இந்த நாமதேவர் எப்போவுமே விட்டலன் கூட நேரடியாக பேசுவாராம். நாமதேவருடைய அம்மா நாமதேவரை எங்கேயாவது காணோம் அப்படின்னாக்கா உடனே விட்டலனுக்கிட்ட என் பையன் இங்கே தானே இருப்பான், உன் கூடவே தானே இருப்பான், எங்கே என் பையன் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு நான் விட்டலன் மேலேயும் ருக்மணி மேலேயும் நாமதேவருக்கு அவ்வளோ பாசமாக. நேற்று நம்ம யாரோட கதையை பார்த்தோம், நிவிருத்தி தேவர், ஞானேஸ்வரர், சோபான தேவர், முக்தாபாய் அப்படிங்கிற 4 பேரோட கதையை பார்த்தோம்ல. அதில் முக்தாபாயும் இவங்களுடைய சமகாலத்தவங்க தான். அவங்களாம் ஒரு தடவை கோரா கும்பர் அப்படிங்கிற ஒரு பக்தர் வீட்டுக்கு எல்லோரும் ஒன்றா கூடியிருக்காங்க. அப்போ முக்தாபாய் விளையாட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருடைய தலையுமே நம்ம இப்போ தேங்காய் தட்டி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தட்டி பார்த்து எந்த பானை சுட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நாமதேவரோட தலையை தட்டி பார்த்துட்டு இந்த பானை இன்னும் சுடவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே நாமதேவருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே நேராக விட்டலங்கிட்ட போகிறாரு. நீ என்னுடைய பானை சுடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எப்போ சுடப்படுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது நான் எப்போ முழுமையடைவேன் அப்படிங்கிறது தான் இந்த பானை சுட்டுச்சா சுடப்படலையா அப்படிங்கிறதோட அர்த்தம். உடனே விட்டலன் என்ன பண்ணுறாரு, ஒரு சிவன் கோவிலை சொல்லி அந்த கோவிலில் ஒரு துறவி இருக்கார், நீ போய் அவரை பார்த்துட்டு அவரோட காலுக்கடியிலேயே உட்காந்து அவர் சொல்கிற உபதேசத்தை கேட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. சரி அப்படி விட்டலனே சொல்லிட்டு
பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த சிவன் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போனால் அந்த துறவி வந்து காலை ரெண்டையும் தூக்கி சிவபெருமான் மேலே வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா அது சாமி மேலேயே காலை தூக்கி வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஏன் காலை தூக்கி சாமி மேலே வச்சுருக்கீங்க, கீழே எங்கேயாவது வைக்கலாமில்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சிவன் இல்லாத இடம் எங்கே இருக்குன்னு காமி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன உடனே கால் வைக்கிற இடமெல்லாம் சிவலிங்கமாக இருக்குது. அப்போ தான் வந்து நாமதேவருக்கு தோணுது, அடடா நம்ம தெரியாமல் தப்பு சொல்லிட்டோமே, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் காலில் விழுந்து நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தூசு துரும்பலை கூட வந்து விட்டலன் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையுமே விட்டலன் நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே நாமதேவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா இடத்துலையுமே விட்டலன் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, அவருக்காக அவங்களுடைய மனைவி வந்து ரொட்டி தயார் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு நாய் வந்து எடுத்துகிட்டு போன உடனே இவர் வந்து அடடா நாய் வந்து வெறும் ரொட்டி எடுத்துகிட்டு போகுதே அப்படின்னு சொல்லி அந்த நாய் பின்னாலேயே இவர் போகிறாரு. உடனே அந்த நாயை ஐயோ ரொட்டியை பிடுங்கிறதுக்கு வராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, வெறும் ரொட்டியை சாப்பிட்டாக்கா உன்னுடைய வாய் வலிக்கும், இந்தா நெய் தடவி சாப்பிடு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்க்குற எல்லாத்துலேயுமே வந்து அவர் விட்டலனை பார்க்குறாரு. நாமளும் இதே மாதிரியே வந்து எப்போவும் விட்டல மேலே பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவரை வேண்டிக்குவோம். இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னாக்கா, நாமதேவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டலனோட பக்தர்கள். எப்படி அப்படின்னாக்கா, அந்த பண்டரிபுரத்தில் வந்து நாமதேவருடைய கோவில் இருக்கான். அந்த கோவிலில் வந்து முதல்ல வந்து நாமதேவருடைய சமாதி, அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி இது, அப்புறம் மகன் மருமகள் பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய சமாதியுமே ஒவ்வொரு படிக்கட்டுக்கெலாம் அமைச்சிருக்காங்களாம். ஒரு கடவுளுக்காக ஒரு குடும்பமே வந்து அவங்களுடைய பரம்பரையே வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கும் அந்த மாதிரி பக்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலனை வேண்டிக்கலாமா. இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் இன்னும் வந்து பண்டரிபுரம் போனதே இல்லை. நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்ரீ 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 முரளிதர சுவாமிகள் அவர்கள் வந்து சொல்கிற விட்டலனோட கதையை கேட்டிங்க அப்படின்னாக்கா, கண்ணுக்கு முன்னால் விட்டலன் கண்டிப்பாக வந்து நிற்பான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுடைய பேர் கதை மட்டும்தான் ரொம்ப சுருக்கமாக தெரியும். அதை மட்டும்தான் நான் அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக முரளிதர சுவாமிகளுடைய கதைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். விட்டலன் என்ன நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் விட்டலனாக தெரியும். இனிமேல் விட்டலனும் நாம்பளும் தான். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.